ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற. சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலன் ஒரு வேலை கனவு கண்டுட்டு இருக்காரு. என்னப்பா கனவுலேருந்து வெளியே வரலப்பா, வெளியே வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா அதை மீடியாக்காரங்களை வந்து கொஷின் கேட்குறாங்க. எப்படி என்னாச்சு, ஏன் இப்படின்னு சொல்லி 1008 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் மாமனார் நல்லவர், வல்லவர், நாலு தெரிஞ்சவர், நாட்டு ஆளறவர் அப்படின்னு பயங்கரமாக டைலாக் அடிக்கிறது. இப்போல்லாம் எப்படிப்பா பேச ஆரம்பிச்ச நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓ, இப்படி வந்து சக்தி வாயாலே வரணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நீ இவ்வளோ பிட்ட போட்டியாப்பா அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் சிக்கல் சிவபதியோட பிளானே இப்போ தாங்க புரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது புரியாமல் நம்ம சக்தி வந்துட்டு ஒரு வேலையை ஏமாந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க. இப்போ கூட நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னால் உன்னை ஒரு நாள் கூட ஃப்ரெண்டாக பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. நீ ஃப்ரெண்டாக பார்க்க முடியலன்னு சொல்கிற, ஃப்ரெண்டாகவே ஆக முடியலன்னா அப்புறம் எப்படி லைஃப் பார்ட்னராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க. நல்ல ஒரு கேள்வி. முதல்ல வாழ்க்கை துணையை முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் லைஃப் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு மொத்தமாக போட்டு கொட்ட வேண்டிய, அதுக்கப்புறம் கரிச்சு கொட்ட வேண்டியது, இதே வேலை தாங்க இவங்களுக்கு. அதுக்கப்புறம் சரின்னு சொன்னோன்னே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல தம்பி. யோசிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு செல்வி வீட்டில் செல்வியோட அப்பாவுக்கு டார்ச்சல் கொடுக்குறான் பிரகாஷ். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்துட்டு செல்வியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சக்திகிட்ட சொல்லிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதாவது செல்வியோட அப்பா இருக்காரு, நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் போயிட்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேணான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கிட்ட சொல்லிட்டாரு. இவர் சொன்ன ரீசனுக்காக அவங்களும் பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க. எங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் மூளை உள்ளவங்க, அவங்க யோசிச்சு வேறு மாதிரி பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா சக்தியோட வாழ்க்கையை கெடுத்துருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம செல்விக்கு அனுப்பிடுறாரு. செல்வி வந்துட்டு காண்டாயிட்டாங்க. சரி என்னடா இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம பிரகாஷ் வந்து கால் பண்ணி நீ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு செல்வியை கூப்பிட்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்